ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து தொடர்பாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ முதல் ஆர்டிக்கல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து அப்படிங்கிறது 243. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஷார்ட்கட்டாக போயிடலாம். இப்போ 243 ஏன்னு இருக்கா? ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறத அவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஃபார் அவை. ஸோ அதில் பாருங்கள், சபைன்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ அவை சபை, அதுதான் உங்களுக்கான ஷார்ட்கட். ஸோ முதல் ஷார்ட்கட் வந்து 243 ஏ அப்படிங்கிறது அவை, அந்த சைடு சபைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ கிராம சபை பற்றியதுன்னு சொல்லிடணும். அடுத்து 243 பி. ஸோ பி எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, பேஸுன்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஒரு பில்டிங்னு போயிட்டோன்னா அதோட பேஸ் மட்டும் பார்க்க அவ்வளோ அமைப்பாக அழகாக இருக்கும். ஏன்னா பேஸ் தான் முக்கியம். பேஸ் சரியா இல்லைன்னா பில்டிங்கே சரி இருக்காதா? ஸோ அதில் பேஸுங்கிற விஷயம் ஞாபகம் வச்சுப்பேன். இதில் அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ பஞ்சாயத்தின் அமைப்பு பற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 243 சி. சி எப்படி எழுதிக்கணும்னா, தங்கிலீஷ் தான். சி கூட்டமைப்புன்னு எழுதிக்கலாம். CUTTA கூட்டமைப்புன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், கூட்டமைப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதை வச்சு லிங்க் பண்ணிக்கணும். 243 சி அப்படிங்கிறது கூட்டமைப்பு, பஞ்சாயத்து அமைப்பின் உறுப்பினர்களின் கூட்டமைப்பு பற்றியது. சரிங்களா? ஷார்ட்கட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 243 டி. டி அப்படின்னா டி ஃபார் டிஸ்டன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 243 டி. டிங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். அப்படியே பாருங்கள், இந்த சைடு வந்து பாருங்கள், நமக்கு என்ன லிங்க் பாயிண்ட் இருக்குங்கிறத சொல்கிறேன். பஞ்சாயத்து அமைப்புகளின் இடஒதுக்கீடு. ஸோ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத லிங்க் பாயிண்ட். டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் இடத்த ஒதுக்கீடு பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும்ல, இருந்தால் தானே இடஒதுக்கீடு பண்ண முடியும். ஓகே, அப்போ பஞ்சாயத்து அமைப்புகளின் இடஒதுக்கீடு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்து 243 இ. ஈயை வந்து எலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷனில் ஜெயிச்சா தான் பதவி கிடைக்கும். ஸோ அந்த பதவிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 243 இ அப்படிங்கிறது பஞ்சாயத்து அமைப்புகளின் பதவிக்காலம் பற்றியது. ஸோ எலெக்ஷனில் ஜெயிச்சா தான் பதவி கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 243 எஃப். எஃப் அப்படிங்கிறத ஃப்ராடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ராடு வேலை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? உங்கள் வேலை போயிருமா? ஸோ தகுதி இழப்பு அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். அப்போ 243 எஃப்ங்கிறது ஃப்ராடு. ஃப்ராடு வேலை பார்த்தா வேலை போயிடும். சரிங்களா? அடுத்து 243 ஜி. ஜியை வந்து கவர்மெண்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்ட தான் அதிகாரமும் பொறுப்புகளும் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 243 ஜி அப்படிங்கிறது கவர்மெண்ட், பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றியது. அடுத்து 243 ஹச். ஸோ ஹச் அப்படிங்கிறத ஹை டேக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஹை டேக்ஸ்ன்னு சொல்கிறேன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் வரிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சரிங்களா? அப்போ ஹச்சுனா ஹை டேக்ஸு, இதில் வந்து வரி இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? இது வந்து பஞ்சாயத்து அமைப்புகளின் வரி விதிக்கும் அதிகாரம் மற்றும் நிதிகளை பற்றியது. ஸோ ஹச்சுங்கிறது, ஹச்சுனானது ஹை டேக்ஸ் ஞாபகம் வந்துடணும். அடுத்து 243 ஐ. ஐ ஃபார் ஐட்டம்னு எழுதிக்கணும். ஸோ ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. காசு இருந்தால் தானே பொருள் வாங்க முடியும். ஸோ அதில் நிதி நிலைமை, அதாவது நிதிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். நிதினானது காசு தானே. ஸோ நிதி நிலைமைன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சாயத்து அமைப்பின் நிதிநிலை மற்றும் நிதி ஆணைய அமைப்புகள் பற்றியது. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 243 ஜே. ஜே ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஃபார் ஜீனியஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே ஃபார் ஜீனியஸா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து ஷார்ட்கட் தான், லாஜிக் பார்க்கக்கூடாது. ஜே ஃபார் ஜீனியஸ். இதில் ஜீனியஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் கணக்கு நல்லா போடுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தணிக்கை கணக்குன்னு வரும், பஞ்சாயத்து அமைப்பின் தணிக்கை கணக்கு. அடுத்து 243 கே. கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தங்கிலீஷ்க்கு போயிடுவோம். கே ஃபார் கலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ கலெக்ஷன் நல்லா வரும் அப்படின்னா, எலெக்ஷன் டைமில் தானே வரும். ஸோ தேர்தல் நடக்கும்போது தான் நம்ம கைக்கு நிறைய காசு வரும். எனக்கு ஓட்டு போடுங்க, 200 கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, 300 கொடுக்குறேன் மங்கல்ல. அப்போ கலெக்ஷன் எப்போ வரும்? எலெக்ஷன் டைமில் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 243 எல். எல் அப்படிங்கிறத சைஸுன்னு நோட் பண்ணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் எல் சைஸ் டிஷர்ட் தான் போடுவேன், எனக்கு அது பொருத்தமாக இருக்கும். அப்போ எல் சைஸ் டிஷர்ட் வந்து எனக்கு பொருந்தும். அப்போ இதில் வந்து பொருந்துதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். ஒன்றிய மண்டலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள் பொருந்துதல் அப்படின்னா என்னது? எல். அதே மாதிரி எனக்கு எம் சைஸ் போட்டால் பொருந்தாது அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். இப்போ எனக்கு எல் சைஸ் தான் பொருந்தும், அதனால் எல் சைஸ் போடுவேன். ஆனால் எம் சைஸ் டிஷர்ட் எனக்கு பொருந்தாது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், பொருந்தாதுன்னு ஒரு வார்த்தை வரும். இந்திய பகுதிகளின் சில ஆட்சி பகுதிகள் பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 243 என். என்னங்கிறதுலே இருக்கா? என் ஃபார் நிகழ்னு சொல்லிடணும். இதுவும் தங்கிலீஷ் வார்த்தை தான், என் ஃபார் நிகழ். ஸோ அதுலேயும் பாருங்கள், முதல்லையே நிகழில் ஸ்டார்ட் ஆகுதா? நிகழ்ச்சியில் இருக்கும் சட்டங்கள் மற்றும் ஊராட்சி தொடர்ந்து இருத்தல்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 243 ஓ.
ஓ பார்க்க ஒரு ஓட்டை மாதிரி இருக்கா, ஓட்டைக்குள்ளே தான் தலையை விடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டைக்குள்ளே தான் தலையை விடணும். ஸோ இதில் தலையீடுன்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதை லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சாயத்து தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்களின் தலையீடு பற்றியது. நான் இப்போ சொன்ன ஷார்ட்கட் எல்லாமே 1-2 இடங்களில் தான் ஒர்க் அவுட் ஆகும். சில இதுங்களில் லைனை மாற்றி கேட்டுட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.